குடும்ப உறவுகளிலே நாம் அதை வலுப்படுத்த வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய குடும்பத்து விரோதமாக இருக்கிற பொல்லாத ஆவிகளை என்ன பண்ணணும்? நம்ம உங்களுடைய தரித்திரத்திற்கு ஒரு காரணம் பொல்லாத ஆவிகள், குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுப்பது பொல்லாத ஆவிகள். தேவையில்லாத காரணம் இல்லாமல் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் இப்படி சிக்காயிடுறாங்க பாஸ்டர், இப்படி தேவையில்லாமல் ஒவ்வொருத்தராக சிக்காகிறாங்க. அதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவிகள். இழப்புகள் ஒரு பொல்லாத ஆவிகள். நடக்க வேண்டிய காரியங்களிலே சரியான நேரத்துக்கு திரும்ப நடக்கணும், ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் அது நடக்கலை பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கடிந்து ஜெபிக்க வேண்டும். கவனிங்க எல்லாரும், அதை நீங்கள் கடிந்து ஜெபிக்கணும். இல்லாட்டி அது அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க. சில சாபங்கள் நம்மை தொடர்ந்து வரும். அதற்காக நீங்கள் நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட சாபமானால் சாபங்கள் ஏன் வருது, என்ன காரணம்? யாரோ அதை ஒன்று செஞ்சுட்டாங்க. உங்களோட பெற்றோர், நீங்கள் செய்யலை, உங்களுடைய பெற்றோர் செஞ்சுருக்கிறாங்க, இல்லாட்டி அவருடைய பெற்றோர் செஞ்சுருக்காங்க. அதை குடும்பத்தை அந்த சாபம் தாக்குகிறது. ஆனால் நீங்கள் கல்வாரி சிலுவை அண்டை வந்துவிட்டால் அதோடு இந்த சாபம் முடிந்தது. என்ன ஆமேன் இப்படி சொல்லிட்டீங்க? ஆகவே நீங்கள் அதை கிளைம் பண்ணணும். உங்களுக்கு முன்பாக யாராவது அதை அனுபவிச்சிருக்கலாம். ஒரு கணவன் ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, குடும்பத்தில் 12 பேர் பாஸ்டர், என்ன சரியா அந்த மாதம் ஞாபகம் வரல, ஆனால் சொல்கிறேன் 12 பேர். ஒரு குறிப்பிட்ட மாதம் வரும்போது ஒருத்தர் செத்துருவாங்க. இப்படி 8 வருடங்களாக 8 பேர் செத்துட்டாங்க, 4 பேர் தான் பாக்கி இருக்கிறோம் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தோம். அந்த வருஷத்தோடு இந்த சாவு முற்றிலுமாய் மாறினது. அவரின் மறுபடியும் இந்த குடும்பம் செழித்தோங்கி வளர்ந்து விட்டது. அவே சிலுவை அண்டை வந்த உங்களை சாபம் என்ன பண்ண முடியாது, தொடர அதற்கு அதிகாரம் கிடையாது. அவை இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் ஜெபிக்காமல் விடக்கூடாது. அதை கிளைம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, தகாத உறவுகளுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சந்தேகமும் படக்கூடாது, அதே சமயத்தில் அஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடாது. மூன்றாவது, தகுந்த உறவுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனம். இதை தான் விட்டேன் நான். ஏதாவது நீங்கள் நேரம் செலவு என்ன பண்ணணும்? கணவன் மனைவிட்ட என்ன பண்ணணும்? நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அதே போல் மனைவி கணவனத்தில் நேரத்தை செலவு சேஷமாய். ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சகோதரிகள் தன் கணவன் தன்னோடு கூட நல்ல நேரத்தை செலவிட வேண்டும், பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார்கள். மனைவிகள் தன்னுடைய கணவன், அதாவது விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு சகோதரி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன், ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தை பேசுவாராம் மேக்சிமம். ஒரு பெண் ஒரு நாளைக்கு 60,000 வார்த்தை பேசுவாளாம். இவ்வளவு சந்தோஷமா கை தட்டுறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனமா கவனிங்க. இன்னைக்கு நீங்க அவ பேசுறத கேட்காம விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கு 1,20,000 வார்த்தை பேசி கொன்றுவா உங்களை. அதனால அதினதி நாட்களுக்கு அந்தந்த பாடுகள் போதும். அதனால ஆமென். ஆகவே பேசும்பொழுது கவனமா என்ன பண்ணணும்? நீங்க கேட்கணும். நீங்க ஒரு வேளை நினைக்கிற பாஸ்டர், என்ன பாஸ்டர் 1008 வேலையிலேயே ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வரும்பொழுது நொச்சு 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 நொச்சுன்னு போட்டு உயிரை வாங்கினா எப்படி பாஸ்டர்? அதெல்லாம் முடியுமா பாஸ்டர்? முடியணும். அப்பதான் குடும்பம் நடத்த முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஒரு வேளை கேட்கணும், ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலையை மாத்திரம் ஆட்டிக்கிட்டாங்க இருக்கலாம். அது உங்க இஷ்டம், அது எனக்கு தெரியாது. அது ஆனால் நீங்கள் கட்டாயமை மனைவி பிள்ளைகளோடு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணினாதான் பிற்காலத்தில் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் பிள்ளைகளோடு கவனிக்கல, பிள்ளைகளோடு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணலன்னு வைங்களேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளானாலும் மனைவியானாலும் கணவனாலும் நீங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவரை ஒருவர் நீங்கள் பாராட்ட வேண்டும். இப்ப பிள்ளைங்க பாருங்களேன், மனைவி வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி தரீங்க. அந்த மனைவி அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இங்க நடப்பாங்க, குட்டி போட்ட புனையாட்டம். சில கணவனுங்க புரியாது, யார் வாயை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க இல்லாட்டி டிவியை பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க இப்படி நடப்பாங்க. எதுக்கு நடக்கிறாங்கன்னா, நீங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். அட்டாடா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். பாஸ்டர் நல்லா இருந்தாதான் சொல்றதுக்கு இதுல போய் சொல்றது தப்பே இல்லை. குடும்பத்தை நீங்க நல்லா கட்டணும்னா சில சமயத்தில் இப்படி ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இருக்கலாம் இதுக்கெல்லாம் கத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆகவே நீங்க சொல்லணும், என்ன சொல்ற
எவ்வளோ அழகா இருக்குமா அப்படி நீங்க சொல்லணும். பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க சொல்லணும் எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு அதை அவங்க விரும்புவாங்க. ஒரு சில சகோதரி வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை சாம்பாரில் விழ நெத்தி வேர்வை நிலத்தில் விழ கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி வைப்போம் பாஸ்டர். இவர் வருவார், இந்த லவக்கு 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 இந்த வாங்கோலி கொட்டுற மாதிரி கொட்டிவார். கொட்டிட்டு நேரம் போய் படுத்து என்ன ஜென்மமோ தெரியலையே பாஸ்டர். அப்ப என்ன பண்ணணும், 4 வார்த்தை, ஏமா எவ்வளோ நல்லா நீ சாம்பார் வச்சிருக்கமா, இது சாம்பார் இல்லைங்க இது மட்டன், ஓ மட்டன் குழம்பு, அதான் எவ்வளோ நல்லா மட்டன், எவ்வளோ நல்லா மட்டன் குழம்பு வச்சிருக்கமா அப்படி எல்லாம் பேசணும். அதாவது ஒரு ஆள் வேலை இடத்துல ரொம்ப சோகமாக இருந்தார் ஆஃபீஸில். அப்போ ஃப்ரெண்டு கேட்டானே, ஏன்ப்பா இப்படி சோகமாக இருக்கிற? அப்போ சொன்னாரா, எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனைப்பா. சொன்னாரா, நல்லா புரிஞ்சுக்கோ, எப்பொழுதுமே மனைவிகள் அதாவது என்ன சொல்ற பாராட்டு, அது என்ன சொல்ற பாராட்டு தானோ, பாராட்டுறது ரொம்ப விரும்புவாங்கப்பா. அப்போ நல்லா பாராட்டணும், பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லையப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வந்து நல்லா இருக்கு, நீ அழகா இருக்கிற, நீ பண்ண ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ சமையல் ரொம்ப ஸ்பெஷலாக சமையல் ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லணும். சரி நீ ஆனதாட்டு போய் சொல்லிடுவோம். நேரம் வீட்டுக்கு வந்தானோ, வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா சாப்பாடெல்லாம் போட்டுச்சு, சாப்பிட உட்காந்தோட நல்ல குழம்பு எடுத்து சாம்பார் எடுத்து ஊற்றுச்சு. அவள் எடுத்து இப்படி வாயில கூட வைக்க அட்டாட்டாட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டாலும், சாம்பார் என்ன டேஸ்ட் அப்படின்னா கையில் கரண்டி வச்சிருந்தாலும் டம்முன்னு விட்டாலும் தலைமை. ஐயோ அட பாவி, இவ்வளோ நாள் ஏச்சுதான் வாங்கியிருக்கிறேன், இந்த பாவி பேச்சு கேட்டு அடியை வாங்கிட்டேனா, ஏம்மா அடிக்கிற, நான் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா. அவ சொன்னாலாம், ஏயா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட செஞ்ச சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னதில்ல, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட சாம்பார் வாங்கிட்டோம். அப்படி வர நடந்தால் நடக்கலாம். ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படி பாராட்டி தான் ஆகணும். நல்ல கவனமாக கவனிங்க, விசேஷமாய் பிள்ளைகளை கவனிங்க. பிள்ளைகளை நீங்கள் அன்பா என்ன பண்ணணும், நீங்க பேசணும். பிள்ளைகிட்ட பேசி, நீ அழகா இருக்கிறம்மா, நீங்க பெத்த பிள்ளை தானே, எப்படி உங்களை மாதிரி தான் இருக்கும், அதனால நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மூஞ்சு முகரையும் பாரு, வந்து சேர்ந்துருக்கு பாரு, அது பிள்ளை மனசு நினைக்கும், யார் மாதிரி வந்து சேர்ந்துருக்க, உன்னை மாதிரி தான் வந்து சேர்ந்துருக்க, அப்படி வெளியே சொல்லாது, அது என்ன மனசு நினைக்கும். அதனால அந்த பிள்ளைகளை பார்த்து, நீ அழகா இருக்கிற, உன் ட்ரெஸ் அழகா இருக்குது, நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், எவனா சொல்லிடுவான். அப்புறம் வருத்தப்படாது. அப்புறம் வருத்தப்பட்டுட்டு எவனோ சொன்னானா போயிட்டு அப்படின்னாலேயே அப்படியே சொல்லக்கூடாது. அது நீங்க முதல் முந்திக்கணும். அழகா இருக்கிற, அப்படி நல்லா அழகாட்டுற, ஒரு ட்ரெஸ் எவ்வளோ அழகா இருக்குது, இப்படி எல்லாம் நல்லா படிக்கிற, கவலைப்படாதா, இன்னும் நல்லா படி, படிப்பே அந்த பிள்ளை படிப்பே வரமாட்டேங்குது, அடி என்ன பண்றது டாடி, அறிவு இருக்கா, கொஞ்சமாவது அறிவு இருக்கானா, அது சொல்லுவோம், உங்களை மாதிரி தான் நான் இருப்பேன், அப்போ என்ன கேட்டு என்ன பிரயோஜனம். அப்போ பிள்ளைகளை நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. பாருங்க, ஒரு பையனை கொண்டு போய் ஒரு அம்மா ஸ்கூலில் விட்டுச்சான். அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டாங்களாம். உடனே அந்த கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டுச்சான், சொல்லிச்சான், தயவுசெய்து உன் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, ஃபீஸ் நீ கொடுக்க வேண்டாம், நானே கொடுக்குறேன், தயவுசெய்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு. இந்த பையன் இருந்தான்னா ஸ்கூலே உருப்படாது. அப்போ அந்த நம்மளான்னு என்ன சொல்லியிருப்போம், ஏடா டேய் என்னடா படிக்கிற, உங்கள் அப்பா எப்படி படிச்சேன்டா, அப்பாவோட அப்பாட்ட கேட்டால் தான் தெரியும் அப்பா எப்படி படித்தார், எப்படி படிச்சிருக்கேன்டா, இப்படி பையன் பேர கெடுக்கிறியாடா அப்படி நம்ம சொல்லியிருப்போம். அந்த அம்மா சொல்லிச்சான் டீச்சரை பார்த்து, உனக்கு சொல்லி கொடுக்க தெரியலன்னா என் பிள்ளை ஏமா நீ குறை சொல்ற, நீ உடுமான வீட்டுக்கு கூட்டிட்டு போற, அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சான். அதுதான் தாமஸ் ஆல்வா எடிசனா. பாத்தீங்களா, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த அம்மா சொல்லி கொடுத்துச்சான். அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம தான் என்ன பண்ணணும், நம்ம தான் அந்த பிள்ளைகளை இப்படி இருக்கிற, அப்படி உருப்பிடுவியாடா நீ, அதாவது நம்மள பெரிய தீர்க்கதரிசிகள், நம்மள மாதிரி தீர்க்கதரிசிகளை உலகத்தில் பார்க்க முடியாது. என்ன எப்படி தெரியுமா, நீ உருப்படவே மாட்டடா, இதுக்கு பெரிய தீர்க்கதரிசனம் அவசியமா? என்ன பிள்ளைய பார்த்து சொல்றது, நான் சொல்றேன்டா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் சொல்றேன்டா, நீ உருப்படவே மாட்டடா, எதுக்கு இப்படி தீர்க்கதரிசனம்? அதை மாற்றி சொல்லுங்க. ரொம்ப கோவம் வந்துச்சா, டேய் நான் சொல்றேன்டா, நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு நாள் வரப்போதுடா, நீ எப்படி கர்த்தரோட உயர்த்த போறாரு பாரு அப்படின்னு மாத்தி தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், சந்தோஷமா அல்லேலூயா. அவன் நல்ல கவனமா கவனிங்க. தகுந்த உறவு மிக மிக முக்கியம். தகுந்த உறவு முக்கியம்.
இப்போ இந்த சகோதரர் சகோதரி 2 பேரும் வித்தியாசமாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். இப்படிதானே 2 பேரும் ஒரு வித்தியாசமான. அப்போ நம்ம இது 2 இணைக்கப்பட்டாதான் இது ஒரு வித்தியாசமாக கர்த்தர் படைச்சிருக்காரு, அது வித்தியாசம் படைச்சிருக்காரு. ஆனால் 2 ஆண்டவர் என்ன பண்றார்? ஒன்றாக இணைக்கிறார். கவனிங்களேன், விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்களுக்கு மூளையிலலாம் பாக்ஸா இருக்குமா? எப்படி இருக்கும்? பாக்ஸ். எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை கான்சென்ட்ரேட் பண்றான்னு வைங்களேன், அதை விட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. இப்ப நிறைய கண்டுபிடிப்புகள் யார் பார்த்தா எல்லாம் ஆண்களா தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? மேக்சிமம் பாருங்களேன், யார் தான்? உங்களை தான் சொல்றேன், மேக்சிமம் யார் தான்? ஆண்கள் தான். ஏதாவது 1-2 ஒருவேளை இருக்கலாம், எனக்கு தெரியல, இருந்தா சொல்லுங்க அப்புறமா. ஒருவேளை இருக்கலாம். ஆனா மேக்சிமம் இன்வென்ஷன் எல்லாம் யார் தான்? ஆண்கள் தான். என்னன்னு கேட்டா, ஆண்டவர் அப்படி மூளையை படைச்சிருக்காரு. அது உள்ள ஒன்று போயிடுச்சுன்னு வைங்களேன், அதில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க பேப்பர் படிக்கிறான்னு வைங்களேன், இந்த வீட்டம்மா எங்க அது பண்ணீங்களா இது பண்ணீங்களா கேட்டு இது எங்க வீட்டம்மாவே சில சமயம் சொல்லுவாங்க. பைபிள் வாசிட்டு இங்க பாருங்க, அந்த மோட்டர்ல இருந்து தண்ணி கொட்ட கொசு சொல்றேன் கொஞ்சம் சொல்றீங்க, கூப்பிடுறீங்க, சொல்றேன். அந்த தண்ணி கொட்டி என் கால்களே போயிட்டு இருக்கோம். ஏங்க, இந்த மோட்டர்ல தண்ணி கொண்டு அது இன்னும் கொட்டலையா உங்க மேலதான் கொண்டு பாக்கி பாருங்க. அப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது. டிவி பார்த்தா இப்படி பார்த்துட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் இங்கே சமையல் நடக்கும், ஒரு அடுப்பில் பார்த்தா இன்னும் ஒன்று இருக்கும், இன்னொன்றில் பொரியல் இருக்கும், இன்னொன்றில் குழம்பு இருக்கும். இது பார்த்தா பிள்ளைல வேற சொல்லும், ஏய் நீ அது பண்ணிட்டியா, அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் போட்டுக்க, வேற மாற்றி போட, இங்கே புருஷன் பார்த்து பாருங்க அந்த டிஃபன் அங்கே வச்சு எல்லா வேலையும் கவனிப்பாங்க. என்னன்னு பார்த்தா சகோதரி பெண்களுடைய மூளை வந்து இடியாப்பா மாதிரி இருக்கான். அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காது, எல்லாம் சேர்ந்திருக்கு. இப்படி ஆண்டவர் வித்தியாசமாய் படைத்து நம்ம ஒன்னா என்ன பண்ணிருக்காரு, சேர்த்து வச்சிருக்கிறார். ஆகவே நாம் இதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்த தேவ ஞானத்தை பெற்று நல்ல நேரத்தை செலவு பண்ணி அன்பாய் பேசி, அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா, நல்ல அன்பா பேசி நேசித்து பிள்ளைகளை நேசித்து இப்படிப்பட்ட நல்ல குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் அநேகருடைய பார்வையிலே ஒரு நல்ல முன்மாதிரியாய் நம்முடைய குடும்பத்தை பார்த்து மற்றொரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வேண்டும். அவை தகுந்த உறவுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் தகுந்த உறவிலே நீங்கள் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப முடியாது. கவனமா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட பரிசுத்தமா மாறிடுவாங்க. வருஷத்துக்கு 365 நாள்னா இவங்க 360 நாள் உபவாசம் இருப்பாங்க. எத்தனை நாள்? 360 நாள். இப்போ வந்து அவர் அன்பா பேசுவாரு, என்னம்மா சகோதரர் அன்பா பேசி, என்னம்மா நல்லா இருக்கியாமா, அப்படி அப்படிமா என்னன்னு கேட்டா இன்னைக்கு நான் உபவாசம், அப்ப என்னை தொடாதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. அவன் உபவாசம் வேதவாசம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் என்ன பண்ணணும், உபவாசம் பண்ணி நீங்கள் பிரிந்திருக்க ஒருவேளை மனது இருந்தால் நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும், நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதை முடிவு செய்ய வேண்டும். அவே குடும்ப உறவை ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒருவர் அன்பாய் இருப்பதை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் அப்ரிஷியேட் பண்ணுவதில் எப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்முடைய குடும்பத்தை நம்முடைய மனைவியை சரீரத்தை பார்க்கலாம் அதிகமாக. சில பேர் தன்னுடைய மனைவியை அடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா நீங்க? என்ன பாஸ்டர் பார்க்குறேன், நானே அடிச்சிருக்கேன் பாஸ்டர். சரி, நல்லா கவனமாக கவனிங்க. இது பெரிய அகோரமான பிசாசின் வஞ்சகம். நல்லா கவனமாக கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய சொந்த சரீரத்தை பகைத்தவர் ஒருவனும் இல்லையே. நீங்கள் உங்கள் மனைவியை கை நீட்டி அடிச்சீங்கன்னா, ஒரு அடி அவன் மேல விழுந்ததுன்னா 10 அடி உங்க மேல விழும். அது எந்த விதத்தில் விழும் அது தெரியாது. நீங்க அடிக்க ஒருவர் சாதாரண கையில் அடிப்பீங்க, ஆனா கர்த்தருடைய கரம் பயங்கரமானது. ஆகவே இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில வாழாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கு ஏற்ற நல்ல உறவுடையவர்களாய் நாம் வாழ்ந்தால் நம்ம கர்த்தர் அப்படி குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்ல கரதட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷமாய். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் கலாத்தியரை பார்த்து பவுல் சொல்கிறார், ஆவியில ஆரம்பத்தில் நீங்கள் எங்க முடிச்சுக்கிறீங்க, நீங்க மாம்சத்திலே முடிக்கிறீர்களா என்ற வேதனையோடு சொல்கிறார். ஆகவே நீங்கள் ஆவியிலே இருக்கிற நீங்கள் மாம்சத்திலே முடிக்க கூடாது உங்களுடைய வாழ்க்கையை. ஆகவே நீங்கள் நாளுக்கு நாள் ஒரு அன்பிலும்
பாசத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். எப்படி ஆதியில எப்படி சில பேர் ஆரம்பத்தில் கூப்பிடும் போது பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஏமா உன்னோட கண்ணை பார்த்தா மீன் மாதிரி இருக்குது, மூக்கை பார்த்தா அப்படி இருக்குது, இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் புகழ்றவங்க கடைசி கூப்பிடும் பொழுது இப்படிதான் கூப்பிடுவாங்க. செல்லம், கண்ணு, டார்லிங் அப்படி கூப்பிடுவாங்க. வருஷம் போக போக பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்க? பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எருமாடு எவ்வளோ நாட்டி கத்திட்டு இருக்க, எங்கடி இருக்கிற அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் போகக்கூடாது. சரிதானா? ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தார் ஆலயத்துக்கு போயிருந்தாங்களாம். அன்னைக்கு அந்த பாஸ்டர் வந்து பேயை பற்றி பிரசங்கம் பண்ணாராம். வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க குட்டி பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்க வீட்டில் குட்டி பையன். பாஸ்டர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். பேய் அகோரமானது, பிரியமானவர்களே, அந்த பேய் நீங்கள் துரத்த வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பையன் கேட்டானா, டாடி பேய் பேய்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். ஆமாம், அதுக்கு என்ன? அந்த பேயை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு டாடி அப்படின்னா. அப்படியா? நேராக கிச்சனுக்கு போ, நைட்டி போட்டு நின்று அதான் பேய் அப்படின்னா. எப்படி இருக்கும் பாருங்க, என்ன எவ்வளோ இருக்கு பாருங்க. நேராக அந்த பையன் போகிறோம், கிச்சனில் நின்று தேடிட்டு இருக்கிறான். அம்மா கேட்டுச்சு, என்ன மகனை என்ன தேடுறேன் அப்படின்னு கேட்கு. உடனே இவன் சொல்கிறான், டாடிகிட்ட பேயை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன், கிச்சனில் நைட்டி போட்டு நின்றுட்டு இருக்கோம், அதான் தேடிட்டு இருக்கிறமா அப்படின்னு. அந்த அம்மா அப்படியா விஷயம், நீ பூதத்தை பார்த்துருக்கியான்னு கேட்டுச்சான். நீங்க புரிச்சுக்கிட்டீங்க. உடனே அவன் சொன்னான், தயவுசெய்து காட்டுக்குமா, ஆசையா இருக்கு அப்படின்னு. நேர ஹாலுக்கு போ, ஈச்சல் உட்காந்துட்டு தொப்பையை தள்ளி தொப்பை மேல பைபிளை வச்சு வாசி, அதான பூதம் அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க அது குடும்பம். ஆகவே நல்ல கவனமா கவனிங்க. நம்முடைய குடும்ப உறவை நாம் ஜாக்கிரதையாய், கவனமாய், மிகுந்த அன்பாய், தேவ கிருபையோடும் தேவ அபிஷேகத்தோடும் ஜாக்கிரதையாய் கட்டி எழுப்ப வேண்டும். கரம் தட்டி தெய்வத்துக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. நல்ல சந்தோஷமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். கவனமா கவனிங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். கவனிங்க, ஏவாள் பழத்தை தின்ற பின்பு பாவம் செய்யல, அதுக்கு முன்னாலே பாவம் செய்துட்டா. எப்படி கேட்குறீங்களா? இல்லாட்டி கர்த்தர் விட்டுருக்க மாட்டார். எப்படி கேட்குறீங்களா? கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது ஆண்டவர் மனுஷன் எப்படி படைச்சாரு? தமது சாயலாகவும் தம்முடைய ரூபத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மாதிரியே தேவனை போல என்ன பண்ணாரு? படைச்சார். இப்ப பிசாசு வந்து ஏவாள்கிட்ட கேட்கறான், ஏவாள்கிட்ட சொல்றான், இந்த கனியை சாப்பிடக்கூடாது கர்த்தர் சொன்னது உண்டோ? அவன் சொல்றான், ஆமா, அதை தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படியே சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே யார் மாதிரி மாறுவீங்க? ஆனா இவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? புரியுது உங்களுக்கு? இவங்க எப்படிதான் ஏற்கனவே இருக்கிறாங்க? தேவனை போல தான் இருக்கிறாங்க. அப்போ இவன் ஒரு ஒரு பொய் சொல்றான். அவன் சொல்றான், இது புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள் அப்படி சொல்றான். இப்ப நல்ல கவனிங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் எங்க இருந்து படைச்சாரு? மண் எங்க இருக்கு? நம்முடைய காலுக்கு கீழே இருக்கு. கீழே இருக்கிற ஒன்றுக்கு உதவாத ஒரு மண்ணை எடுத்து உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக அவருடைய சாயலாய் கர்த்தர் படைத்தார். புரியுதா உங்களுக்கு? இப்படி படைச்ச ஆண்டவரை பத்தி அவன் சொல்றான், நீங்க அவரை போல மாறி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அதை சாப்பிட வேண்டாம் சொல்றார். ஒன்னில்லாத மண்ணிலிருந்து உடைய உன்னதமான தேவனுடைய சாயல படைச்சாரு. நீ என்ன சொல்லி இருக்கணும்? என் ஆண்டவர் என்னை மண்ணிலிருந்து அவரை போல படைச்சாருப்பா, அதனால என் ஆண்டவர் ஒன்னில்லாத மகத்துவத்தை கொடுத்த தேவன், எனக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும், நீ சோழியை பார்த்துட்டு போன்னு சொல்லுவதற்கு பதிலாக அப்படிதான் சொல்லி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் தன் மனசுல தேவனை போல மாறலாமே நினைச்சிட்டா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் தான் கனியை பறிச்சா. அப்ப தன்னுடைய உள்ளம் தேவன் முன்பா எப்படி இல்லை? எப்படி இல்லை? உண்மையா உத்தமமா இல்லை. ஆனால் தான் பாவசியை கர்த்தரை விட்டுட்டார். ஆண்டவருக்கு உண்மையா இல்ல. அவன் மண்ணிலிருந்து கர்த்தர் எடுத்து தேவ சாயல படைச்சாரு. என் தேவன் ஒன்றுமில்லாம என்னை படைச்ச தேவன் என்னை கைவிடுவாரா? எனக்கு தீமை செய்வாரா? ஒருபோது தீமை செய்ய மாட்டார் என்று அவன் சொல்லி இருந்தால் அவன் ஓடி போயிருப்பான். ஆனால் தன் உள்ளத்திலே தேவனை போல மாற வேண்டும் என்ற எண்ணம் அவனை போலவே எண்ணம் வந்தபடினால் தான் கர்த்தர் கைவிட்டார். அத வேதவசனம் சொல்கிறது, அவள் உள்ளத்திலே அவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆமென்.
அவே கர்த்தர் சொல்றாரு, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்நியர் உங்கள் குடும்பத்தில் தலையிடக்கூடாது. யார் தலையிடக்கூடாது பாஸ்டர்? சகோதரர்லாம் கவனிங்க, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திருமணமானா தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பானாக. அப்படி நான் சொல்ல, யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். கவனிங்க எல்லாரும், நீங்கள் திருமணமாகிற வரைக்கும் உன் தாயும் உன் தகப்பனும் தான் உன்னை ஆண்டவருக்கு அடுத்த அன்பு. ஆச்சா? ஆண்டவர் ஒருவேளை திருமணம் இனிமேல் ஆக போறவங்க இருக்கலாம், ஆனவங்களும் இருக்கலாம், சரியான நிலைமை இல்லாமல் இருக்கலாம். கவனிச்சுவோங்க, ஆண்டவருக்கு அடுத்தது உன்னுடைய அன்பு, உன்னுடைய தாயும் தகப்பனும். ஆனால் திருமணம் ஆன பிறகு ஒரு ஷிஃப்ட் வருது, ஒரு சேஞ்ச் வருது. என்ன சேஞ்சு? தாய் தகப்பன் இருக்கிற இடத்துல இப்ப யார் வந்துடுறா? தைரியமா சொல்லுங்க, யார் வந்துடுறா? மனைவி வந்துடுறா. சில சகோதரர்லாம் கல்யாணம் ஆகி 25 வருஷம் கழிச்சும் ஏதாவது மனைவி கேட்டா, எங்க அம்மாட்ட கேட்டு சொல்லிட்டுமே. எதுக்கு கல்யாணம் பண்ணுவானே? கல்யாணம் பண்ணாமே இருந்துடலாமே. 25 வருஷம் கேட்டாலும் யார்கிட்ட கேட்கணும்? அவங்க அம்மாட்ட கேட்கட்டுமா, அம்மாட்ட கேட்கட்டுமா, எங்க அப்பாட்ட கேட்கட்டுமா? கவனமா கவனிங்க, நீங்கள் திருமணம் ஆயிட்டா ஆண்டவருக்கு அடுத்தது அன்பு உங்கள் மனைவி தான். அப்ப அப்பா அம்மா என்ன பண்றது? அவளை கனப்படுத்த வேண்டும், நடுத்தருவில் விடக்கூடாது. உன்னை பெற்றெடுத்து வளர்த்தவளை கனப்படுத்த வேண்டும். ஆனால் மனைவியுடைய அன்பு, மனைவியுடைய ஸ்தானத்தை ஒருபோதும் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கவே கூடாது. நான் என் தகப்பன் தாயை உயிருக்கு உயிராய் நேசித்தவன், கடைசி வரைக்கும் நான் தான் வச்சு அவங்க வீட்டில் வச்சவன். ஆனாலும் என் மனைவிக்கு கொடுத்த ஸ்தானத்தை ஒருபோது நான் கொடுத்ததில்லை. அவர்களும் என்னை பார்த்து ஒரு நாள் வெறுத்ததில்லை. என் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தோம். காரணம், கர்த்தர் சொன்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் அது குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் மாமியார் எப்பொழுதுமே பிரைஸ் தி லார்ட், பொண்டாட்டிக்கு அது எல்லாம் மாமியார் எல்லாம் ஒன்று, பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா தொலைச்சிருமா மகன், அறிவு இருக்காடா உனக்கு? பெத்த தாய் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்க, 10 மாதம் இல்லை 9, ஏன் போய் சொல்லுவானே, 10 மாதம் சுமந்து பெற்றிருக்க, இன்னைக்கு வந்தவ பின்னால போயிட்டியா? நல்ல கவனி, என்னைக்கு யாராவது உங்களை பார்த்துடு பொண்டாட்டி பின்னாலேயே போயிட்டியடா அப்படின்னு சொன்னா நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்னது உங்கள் மனைவி தான். ஒரு வீட்டில் அப்படி விட்டு கொன்றுமா மகனை. அப்போ அந்த மகன் என்ன பண்ணியிருக்கான், அல்வா வாங்கிட்டு இலையில வாங்கி சாப்பிடுவோம். அல்வா வாங்கி அம்மாவுக்கு தெரியாமல் பாக்கெட்லேயே போட்டு நைஸாக ரூமுக்கு வந்து இவ கையில் கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கா, மாமியாருக்கு தெரியாமல் சாப்பிட்டு தெரியாமல் இருக்கு ஜன்னல் வெளியில் இலைய போட்டான். இந்த மாமியார் திருட்டு கழுவி என்ன பண்ணியிருக்குன்னா, இவ என்ன பண்ணலான்னு பார்க்கறதுக்கு ரகசியமா சுத்தி வந்து ஜன்னல் வெளியில் எட்டி பார்க்கற, அங்க வந்திருக்கு. அங்க வந்து வாழை இலையில வழுக்கி கீழே விழுந்து கையும் காலும் முறிஞ்சு. இதெல்லாம் தேவைதானா? அதனால நல்ல கவனிங்க பாஸ்டர், நாங்கள் அமெரிக்கன் கல்ச்சர் பாஸ்டர், நாங்க துபாய் கல்ச்சர் பாஸ்டர், நாங்க இந்தியன் கல்ச்சர் பாஸ்டர். அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கல்ச்சர் இல்ல, பிப்ளிக்கல் கல்ச்சர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான கல்ச்சர். கர்த்தர் என்ன சொன்னாரு அதன்படி நடந்தால் உங்க குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அது போல நல்ல கவனமா கவனிங்க. மருமகளுக்கெல்லாம் கவனிங்க, உங்களுடைய பெஸ்ட் ப்ரொஃபஸரே உங்க மாமியார் தான். பாஸ்டர் இப்படி தலைகளை திடீர்னு காலை வாரிட்டீங்களா பாஸ்டர்? உங்க பெஸ்ட் ப்ரொஃபஸர் யார் தான்? உங்க மாமியார் தான். எப்படி கேட்குறீங்களா? வீட்டில இருந்து செல்லமா வளர்த்துவாங்க. வீட்டில் பிள்ளைகளை எப்படி வளர்த்துவோம்? பொதுவாக பொட்ட பிள்ளைங்க ரொம்ப செல்லமா வளர்த்துவாங்க. இது காலையில் 8 மணி லீவெல்லாம் விட்டுச்சு வைங்களேன், காலையில் 8 மணிக்கு இல்லாட்டி 9 மணிக்கு அம்மா போய் டீ குடிட வேணா, டீ குடி வேணா. 10 மணிக்கு இட்லியை கொண்டு போய் இட்லி சாப்பிடுமா, இட்லி ஊட்டணும், இட்லி சாப்பிடுமா, இப்ப வேணாம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இதே மாதிரி எங்க மாமியார் வீட்டில் போய் இருக்க முடியுமா சொல்லுங்களேன்? அட சொல்லுங்க, இப்படி மாமியார் இல்ல, நான் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தை நடத்த முடியுமா இப்படி செல்லம் கொஞ்சிட்டு இருந்தா சொல்லுங்களேன்? இது ஒரு தாயா மாதிரி இது தன்னை பிள்ளைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, அப்போ மாமியார் தான் கத்து கொடுக்கும். எப்படி கேட்குறீங்களா? இது தூங்கிட்டு இருக்க 8 மணி வரைக்கும் மகனை கூப்பிடும், டேய் என்னடா எருமாடு மாதிரி தூங்குறா, போய் கேளுடா.
அல்லேலூயா. அப்ப அவன் எழுப்பிடுவான். இதை நீங்க தப்பா நினைக்க. உங்க தாயும் தகப்பனும் என்ன திட்டினாலும் சகிச்சுக்குவீங்கல்ல. அறிவு இருக்காடா அப்படி கேட்டா, அறிவு இருக்கான்னு கேட்டா அப்படிப்பீங்களா? ஆமா அப்படிதான், அப்படி இருப்பீங்களா? அதே மாதிரி மாமியார் திட்டாலும் அப்படி இருங்க. அது உங்களுக்கு நல்லதுதான். அது உங்க வாழ்க்கையை அது கெடுக்காது. அவங்க சொல்ற உங்களுக்கு செய்கிற தீமை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய செய்வார். Praise the Lord. மாமியார் என்ன பண்ணீங்க? நேசிங்க. உங்க தாய் தகப்பனை நேசிப்பது போல உங்க மாமனார் மாமியார் என்ன பண்ணீங்க? வாய் வருதா பாத்தீங்களா? ஒரு வார்த்தை வாயிலிருந்து வராங்களா? நான் சொல்ற தமிழ்ல சொல்றேன். உங்க தாய் தகப்பனை நேசிப்பது போல உங்க மாமனார் மாமியார் என்ன பண்ணீங்க? சொல்லுங்களேன். நேசிங்க. ஏன் அவங்களும் உங்களுக்கு யாரு? உன் புருஷனை பெத்து போட்டு வளர்த்து கொடுத்துருக்காங்க பாவம். அல்லேலூயா. ஆனால் அவங்க என்ன பண்ணீங்க? நேசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அவளை வெறுக்கக்கூடாது. ஒரு கணவன் மனைவி மாமியார் 3 பேர் எருசலேம் போனாங்க டூருக்கு. அங்க போன இடத்துல மாமியார் செத்து போச்சு. யாரோ ஐயோ பாவன்றாங்க. அவ்வளவு கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். இப்போ போன இடத்துல மாமியார் செத்து போச்சு. அப்ப அங்க இருக்கவங்கள சொன்னாங்களாம், இங்க பாருப்பா நல்லா கவனி, இங்கேயே அடக்கம் பண்ணிட்டா 10,000 திராம்ஸ், ஊருக்கு கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா 50,000. எவ்வளோ? 50,000 செலவு முடிவு பண்ணி சொல்லு. அப்போ அந்த பையன் சொன்னானா, வேண்டாங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணி ஊருக்கு கொண்டு போவேனா. அம்மாவை இங்கே மாமியாரும் மருமகளும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்களாம். ஆனால் மருமக சொல்லிச்சான், உயிரே போனால் சரி 50,000 இல்லை 1,00,000 திராம் செலவனால் பரவாயில்ல, அத்தைய இந்தியாவில் தான் அடக்கம் பண்ணணும். அம்மா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஹல்லேலூயா, அத்தையை இந்தியாவில் தான் அடக்கம் பண்ணணும். சொன்னா, என்னம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவீங்க, அம்மா மேலே இவ்வளோ அன்பு வச்சிருப்பேன், நான் கனவுல கூட காணலையாமா. அத்தை இங்கே அடக்கப்படவே கூடாதுங்க, இந்தியாவில் தான். சரிம்மா உன் விருப்பப்படி பண்ணிடலாம் சொல்லி 50,000 திராம் செலவு பண்ணி இந்தியாவில் அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து மனைவியை கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருந்தார். எதுக்குன்னு கேட்டாராம். ஒன்றும் இல்லை, நீ அம்மா மேலே பிரியம் இல்லை, சண்டை போடுறேன், அடிக்கடி நான் ஓட்ட சண்டை போட்டிருக்கேன், என்னை தயவுசே மனுஷன் அதை சொல்ற அட போயா அப்படின்னு. ஏம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. நீ சும்மா கடையா, உங்க அம்மாவை எருசலேம்ல அடக்கம் பண்ணி இயேசுநாதர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின மாதிரி இது உயிரோடு எழுப்பி தொலைச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. ஆகவே இப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு நம்முடைய பெற்றோரை நேசிப்பது போல நம்முடைய கணவனுடைய தாய் தாப்பனை நேசித்து மனைவியுடைய தாய் தாப்பனை நேசி நல்ல குடும்பமாய் மாதிரியாய் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாம் கவனமா கவனிங்க. பாஸ்டர், அவங்க மாதிரி உலகத்தில் ஒரு கொடூரமானவங்களை பார்க்கவே முடியாது பாஸ்டர். கவனி, இப்படிப்பட்டவர்களை மாற்றுவதற்காக கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அந்த ஆண்டவர் யாரு? அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர். எங்க சபையில் ஒருத்தர் இப்போ ஒரு மூப்பரா இருக்கிறார். 25 வருஷமா ஒரு குடிகாரன். அவர் நல்ல கவர்மெண்ட் வேலை, குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பார். வீட்டுக்கு வந்து மனைவியை போட்டு அடின்னு அடிப்பாரு. இந்த மனைவி, அது வாலிப வயசு தான், 2 பிள்ளைய. இந்த மனைவி இந்த புருஷன் வந்தானா பயந்து போய் வயலுக்குள்ள போய் எப்படி பாருங்க, ஒரு சின்ன வயசு, ஒரு 30 வயசு பிள்ளை 2 குழந்தைகளை வச்சுட்டு வயல்ல போய் படுத்தா எப்படி இருக்கும் பாரு. இந்த புருஷனுக்கு பயந்து போய் படுத்துட்டு அங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே புருஷனை சந்திங்க ரட்சிங்க. 25 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் அந்த மனுஷனை ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த முழு நேர ஊழியக்காரனாய் சபையில் இருக்கிறாரு. ஆகவே 25 ஆண்டுகள் கழித்து ரட்சிக்கிற ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்தில் அதே அற்புதத்தை கர்த்தர் கட்டாயமாய் செய்வார். கணவனை சந்தித்து ரட்சிப்பார், மனைவியை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகளை ரட்சிப்பார், இன்லாஸ ரட்சிப்பார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் குடும்ப உறவை நீங்கள் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். தகாத உறவில ஜாக்கிரதையா இருப்பது போல தகுந்த உறவில நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இனி என்ன சொன்ன உங்களுக்கு, அந்நிய தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோருக்கு பழக்கம் என்னன்னு கேட்டீங்க, இந்த பிள்ளைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லாத நான் சொல்றேன், பிரச்சனைகள் உங்கள் பிரிவினைக்காக அல்ல, பிரச்சனைகள் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக.
மறுபடியும் சொல்றேன், பிரச்சனைகள் நீங்கள் பிரிவதற்காக அல்ல, பிரச்சனைகள் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்றது பிரச்சனை வரும்போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க கணவனுக்கு எது பிடிக்கும்? கோபறார், தட்டான்னு கோபறார். என்னத்தை நீ டீயே வச்சிருக்கிற, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு ரொம்ப சிம்பிள் தானே. அதை வச்சு பெருசாக்கி, அம்மா என்னடி செல்லம் சொல்லு, இன்னைக்கு டீ கஷ்டப்பட்டு வச்சனோ, அப்புறம் அதை பார்த்து மூச்சு முகரை பாரு, என்னடி டீ. நீ சும்மா இருக்க கூடாது, நீ அந்த டீயை தூக்கி மூச்சில ஊத்துனுண்டி. இப்படி ஒரு தாய் சொல்லி கொடுத்துச்சுன்னா அந்த உருப்படமா, அந்த குடும்ப உருப்படமா யோசித்து பாருங்க நீங்க. அப்ப அந்த தாய் என்ன சொல்லணும்? குடும்பம்னா அப்படிதாண்டி இருக்கும். டீமா என்ன பண்ணு, சுட வச்சு கொடு, இல்லாட்டி என்ன உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கேளு, இப்படி இல்லை சொல்லி கொடு. ஆனா சொல்லி கொடுக்க மாட்டாங்க, மேக்சிமம் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க நல்ல கவனமா கவனிங்க. உங்க குடும்பத்தை நீங்க தான் கட்டணும். மறுபடியும் சொல்ற, அந்நியர் உங்கள் குடும்பத்தில் தலையிட இடம் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த போட்டு கொடுக்கிறதுக்கு சில பேர் மேல ஒரு அபிஷேகம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ தாண்டி உன் புருஷனை பெரியவனா நினைச்சிட்டு இருக்கிற, அவன் பண்றதெல்லாம் என்னென்ன பண்றான் தெரியுமா அப்படின்னு சொல்லு. அப்ப சொல்லணும், ஓ சோழியை பார்த்துட்டு போ, எனக்கு ஓ சோழியை பார்த்துட்டு போ, எனக்கு என் புருஷனை பத்தி அப்படி சொல்ல தெரியல. இவன் அப்படியா, என்ன பண்ணாலும் சொல்லுங்க. உடனே அது என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் ரீல் விடும். போனோம் அங்க வந்து வேலை முடிஞ்சு வரும் பொழுது ஒரு பொண்ணோட வெளியே வந்தா தெரியுமா, அப்ப கூட வேலை செய்யற பொண்ணோட வெளியே வராம தாத்தாவுடைய வெளியே வருவாரு. ஒரு பொண்ணோட வெளியே வந்த ரெண்டு கண்ணால பார்த்தடி, 4 கண்ணாலேயே பாப்பா, 2 கண்ணு தான் இருக்கு. இந்த 2 கண்ணால பார்த்தண்டி வயிறு எரியுதுடி, எரிச்சு போட்டு அப்படி எரிட்டு நல்லா எரியிட்டோம். இப்படி எல்லாம் நீங்கள் கதை விடும் பொழுது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஆமென். என்னதான் அப்படி இருக்கீங்க நீங்க? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க, கவனமா கவனிங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, நீங்க விட்டு கொடுங்க. ஆனால் ஒருவரை ஒருவர் மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்துறாதீங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சரி, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, அவர் கோவப்படுறாரு. சரி, அந்த மனுஷனுக்கு கோவம் வரும்போது கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவா, தானா இறங்கும். அது எங்க போகுது, அது எங்க போகுது, அது இதுதான் என்னது, இது எங்க போகுது. என்ன இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் என் பின்னால தான் வரும். ஏமா இந்த செஞ்சுட்டியாமே அப்படின்னு வரும். அதனால கொஞ்ச நேரம் அப்படின்னு விட்டு போயிட வேண்டியதானே. சரி, அதே புருஷன் நான் என்ன கேள்வி, புருஷனுக்கு தான் கோவம் வரணும் என்ன எழுதியே வச்சிருக்கு. மனைவிக்கு என்ன வரலாம் சொல்லுங்களேன்? மனைவிக்கு என்ன வரலாம்? கோவம் வரலாம். அல்லேலூயா. நீங்க அடிக்கும்போது திருப்பி அடிக்கலாம். சி அப்படின்னு அடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏதோ நடக்கலாம், கோவப்படலாம். நீங்க விட்டுட்டு போயிட்டா தானா என்ன ஆயிடும், அது சரியா. இப்போ நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு உதவும். அந்த பிரச்சனை பெருசாக்காதீங்க. ஐயோ உங்களுக்கு என்னதான் நான் பண்றேன்னு தெரியல, தப்பா நினைக்காதீங்க. ஆகவே உங்கள் பிரச்சனை வரும்போது பிரச்சனை பெருசாக்காதீங்க. அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய செய்வார். நீங்கள் அதை புரிந்து கொள்வீங்க, நல்ல குடும்ப வாழ்க்கை செய்வீங்க. ஆனால் நீங்கள் மற்றவர்களிடத்தில் உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு. எந்த ஊரு அதான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் அந்த பிள்ளை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏராளமான நகை போட்டு கல்யாணம் பண்ணா அங்கே போய் பார்த்தா அவனுக்கு 300 ரூபாய் தான் சம்பளம். அவனுக்கு 3000 ரூபா சம்பளமாக்கும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். அதில் கமிஷன் வேற வருதாக்கும். என்ன வருது, கமிஷன் வருதான். கமிஷன் வருதாக்கும். ஆச்சா பூச்சா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளையும் போயிட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகப்பட்ட பிள்ளை. அங்கே போய் பார்த்தா அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு வாங்குறதே 300 ரூபா சம்பளம். நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் 300 ரூபா சம்பளம். இது பார்த்தாது குடிப்பழக்கம் வேற, பிடிச்சி அடி வேற. இந்த சொந்தக்காரங்க இதை கேள்விப்பட்டாங்க. நடந்த சம்பவம் இன்னும் அவங்க இருக்கிறாங்க, சரிதானா? சொந்தக்காரங்க கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு ஆனந்த ஆட்டோட போய் ஒன்று கையில் ஒரு கை பார்த்துருவோம் சொல்லி இது புறப்பட்டு போயிட்டாங்க.
புறட்டு போனா அவன் வெளியே போயிட்டான். இந்த புள்ள மாத்திரம் இருக்கா. கண்டு பிள்ளைங்க மன வேதனைப்பட்ட தானே உடம்பு என்ன ஆயிடும்? நீங்க இப்ப அமைதியா இருக்கீங்க, உடம்பு என்ன ஆயிடும்? இழைச்சிடும்ல. நீங்க இப்ப அமைதியா இருக்க பார்த்தா பாஸ்டர் என்னன்னாலும் அதுக்கு இழைக்காது பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. உடம்பு இழைச்சிடும்ல. அது பிள்ளை இழைச்சி போய் பரதாமா இருக்கிறா. இவங்க பேசிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, நீ சொல்லு என்ன பண்ணி. ஓ நாகை எல்லாம் எங்கடி? ஓ நாகை அதெல்லாம் நான் பத்திரமா வச்சு. இவெல்லாம் வித்து போட்டான், வித்து குடிச்சிட்டான். எங்கடி? அதெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்ற அவ கரெக்டா. இப்ப இந்த புருஷன் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டான். யாரு? இந்த புருஷன் வந்துட்டான். சத்தம் கேட்ட ஜன்னல் பக்கத்திலே நின்றுட்டான். இப்ப இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப கடைசி இப்ப என்ன பாயிண்ட் வருதுன்னா, நீ சொல்லு இன்னைக்கு அவனை ஒரு கை பார்த்துறோம். மாமா மச்சான் தா எல்லாம் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அடி நொறுக்கிடுவோம். நீ சொல்லு என்ன பண்றா, உன்னை ஒழுங்கா வச்சிருக்கானா, அன்பா வச்சிருக்கானா இல்லையா, எங்கிட்ட சொல்லு. இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அவ ஜாக்கிரதையா இருங்க, என்னை பத்தி என்ன வேணா பேசுங்க, என் புருஷனை பத்தி பேசுறீங்க, நடக்கிறது வேறண்டா. என்ன இப்படி பாக்குறீங்க? நடக்கிறது வேறண்டா. இது யார் கேட்டுட்டு இருக்கிறா? புருஷன் கேட்டுட்டு இருக்கிறான். இவன் பேச போயிட்டான். இவங்க எல்லாம் பேசுனாங்க. இவன் எதுக்குமே ஒத்து வரல. இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவன் ரூம்ல போய் தனியா ஜோமன்ட்ட இருந்தா. ஆண்டவரே புருஷனை மாத்தும் ஜோமன்ட்ட இருந்தா. பக்கத்துல அழுகிற சத்தம். திரும்பி பார்த்தா புருஷன் வாழ்க்கையில முதல் தடவை முழங்கால் போட்டிருக்கான். இவன் திரும்பி பார்த்து ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டா, கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிருன்னா. இவளுக்கு இதெல்லாம் நடந்தது தெரியாது. மன்னிச்சிருன்னா. ஏன் நான் உங்களை மன்னிக்கணும் சொல்லுங்க, எதுக்கு? ஐயோ என்னை மன்னிச்சிரு. எதுக்கு மன்னிக்கணும்? ஐயோ உன்னுடைய அன்பான இருதயத்தை தெரியாம நான் உன்னை எவ்வளோ வேதனைப்படுத்துறேன், எவ்வளோ துக்கப்படுத்துறேன், எவ்வளோ உன்னை அடிச்சேன், உன் காசை உன்னுடைய நகையெல்லாம் வித்து தொலைச்சேன், என்னை மன்னிச்சிருமான்னு கதறி தான் அவன் சொன்னேன். ஏன்ட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டான். கர்த்தர் அவனை ரட்சித்தார், அவனை அபிஷேகித்தார். 300 ரூபாய் சம்பளம் 3000 மாறிச்சு. 3000 30,000 மாறிச்சு. 30,000 3 லட்சமா மாறிச்சு. இன்று அவர்கள் கோடீஸ்வரராய் பல ஊழியங்களை தாங்குகிற மகிமையான குடும்பமாய் கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஒரே மனைவியுடைய புத்திசாலித்தனத்தினாலே. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. அவை நல்ல கவனமா கவனிங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில வேற யாருமே உள்ள தலையிட இடம் கொடுக்காதீங்க. சில வேளைகளில் கவனமா கவனிங்க. சில வேளைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை வேணும்னா ஊழியத்துல வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு கால ஊழியர்கள் உங்கள் குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தை மனசார நேசிக்கிறவங்க ஊழியக்காரர்களா தான் இருப்பாங்க. ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. சிலதெல்லாம் என்கிட்ட வரும், பாஸ்டர் ஒரு ஆலோசனை உங்ககிட்ட அது கேட்கலான் இருக்கோம் பாஸ்டர், சரி சொல்லுமா கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாஸ்டர் இப்படி இருந்தால் இப்படி ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர், அப்படி தான் அப்படி ரொம்ப நல்லா. அப்படியா, சரி அப்போ நான் ஜெபம் மட்டுமா பாஸ்டர்? ஆலோசனை அதை நீயே சொல்லிட்டே ஆலோசனை, அப்போ நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? போயிட்டு வாமா வீட்டுக்கு. ஆகவே நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் கொடுக்கிற ஊழியக்காரர் உங்களுக்கு நல்ல குடும்ப ஆலோசனை கொடுப்பாங்க. வந்து நிதானமா ஆலோசனை கேளுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். நான் சொல்றேன், கர்த்தர் உடனே அது அப்படி மந்திரத்தில் மாறாது. நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் கர்த்தர் அதை திராட்சரசமாய் மாற்றி தருவார் ஆண்டவர். கர்த்தர் குடும்பத்தில் அற்புதத்தை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்ததான் கர்த்தர் தன்னுடைய முதல் அற்புதத்தை ஒரு குடும்பத்தில் வீட்டிலே கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆகவே நல்ல கவனமா கவனிங்க. முதலாவது என்ன பார்த்தோம்? பொல்லாத ஆவி. ஒருத்தர் தான் ஞாபகம் வச்சிருக்காரு. பொல்லாத ஆவிகளை குடும்பத்தை விட்டு என்ன பண்ணுவீங்க? காரணம் இல்லாமல். அப்படின்றது காரணம் இல்லாதது இல்ல, அது பொல்லாத ஆவி. இரண்டாவதாக தகாத உறவுகளிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும். மூன்றாவதாக தகுந்த உறவுகள் எப்படி நீங்க அதிலும் ஜாக்கிரதையா. நான்காவதாக அந்நிய தலையீடு குடும்பத்தில் இருக்கவே படாது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமாய். எபேசியர் 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து. ஆமென். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும். யார் சொல்றது? யாருங்க சொல்றா? நாங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, இது யாருங்க சொல்றா? ஆபிரகாம் நிக்கன் சொல்றாரா? சொல்லுங்களேன், நீ இது யார் சொல்றது? இது பவுல் இல்ல, கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, இது நிமித்தம் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு கூட
இசைந்திருப்பானாக. எத்தனை குடும்பங்க கவனிங்க எல்லாரும், நீ பெற்றோராலே கட்டப்பட வேண்டிய குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் பெற்றோராலே என்ன ஆகுது, நாசமாய் போகுது. எது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நான் சொல்லிடுறேன். இது காரணம் என்னன்னு கேட்ட, தேவையில்லாத அளவுக்கு மீறின அன்பு வைத்திருப்பது தான். என்னன்னா மக மேல அளவில்லாத அன்பு, பிள்ளை மேல, புரியுதா, தேவையில்லாத அன்பு. கல்யாணம் பண்ணி குடிச்சா அவ இனி அவனுக்கு சொந்தம், புரியுதா உங்களுக்கு. மறுபடியும் பிள்ளை போய் நொச்சு 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 அதை பண்ணி அது பண்ணி எதுவுமே கேட்க கூடாது, அதை அவன் பார்த்துக்குவான். ஏதாவது உங்ககிட்ட ஒரு ஆலோசனை வந்தா நல்ல ஆலோசனை, மம்மி அவன் என்னைய போடி சொல்லிட்டான் மம்மி, அப்படியாடி நீ போடா சொல்லுடி. என்ன தாயா பேயாது. அதனால நல்ல கவனமா கவனிங்க. நிறைய குடும்பங்கள் பிரிவினை வருவது என்ன தெரியுமா சொல்றது, ஏய் நான் இருக்கண்டி அப்பா புறப்பட்டு வாடிங்க. என்னங்க அது, என்ன சொல்றது, நான் இருக்கிற புறப்பட்டு வா, நான் உன்னை சாகர வரைக்கும் பார்த்துக்கிறேன். என்ன என்ன பேச்சுது, என்ன சொல்லணும் நீங்க, என்ன சொல்றா, என்னை அடிச்சுட்டா மாமி. அடிச்சு எதுக்கு அடிச்சான், நான் தூங்கிட்டே இருந்தேன்னா. எத்தனை பேர் வரை தூங்கினேன், 1 மணி வரை தூங்கினேன், பட் அடிக்காம இருப்பான். அதனால நீ அடிச்சு. அப்ப என்ன சொல்ற, அறிவா நடந்துக்கோ, புத்தியா நடந்துக்கோ, நல்ல குடும்பத்தை கட்டு, அப்பா அம்மாட்ட கொஞ்சிட்டு இருக்க கூடாது, நீ தான் குடும்பத்தை கட்டணும் என்று ஆலோசனை கொடுப்பதுக்கு பதிலாக மாம்சத்துல என்ன சொல்றது, நீ வாடி நான் பார்த்துக்கிறேன், நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்டி, 4 வீடு வச்சிருக்கேன்டி, உனக்கு 1 வீடு இல்லடி 4 வீடு நான் எழுதி தரேன், நீ வாடி நீ, இப்படி எல்லாம் சொல்லப்படாது. ஆமென். இந்த ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவே பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையா பிள்ளைகளை நீங்கள் நன்மை செய்வதாக நினைத்து தீமை செய்திடக்கூடாது. ஓகே, நன்மை செய்யறதா நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. பிள்ளைகள் அதை பழக வேண்டும், சொல்லிக் கொடுங்க. அப்படி இரு, கொஞ்ச நாள் அவர் சரியாவாரு, இல்லை சொல்றதை கீழ்ப்படி. அப்பா அம்மாவை நினைச்சிட கூடாது, அப்பா அம்மா உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம். ஆனா நீ அப்பா அம்மா இல்ல, புருஷன் என்ன சொல்ற, வேதவசனம் சொல்லுகிறது, சபை கர்த்தருக்கு கீழ்ப்படி போத மனைவிகளே உங்கள் சொந்த புருஷன். அதே சொந்த புருஷன் வாடகை புருஷன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு, இப்படி பல பேரெல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனா யாரோட தான் நீ கேட்கணும் சொல்லு. சொந்த புருஷன் அப்படி வசனம் சொல்லு, அவன் சொந்த புருஷத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு கத்த சொன்னார்னா என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படிச்சுதான் இருக்கணும். ஆமென். என்ன இப்படி சொல்றீங்க, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு புருஷன் இப்ப கல்யாணம் புதுசு ஆச்சா, அவன் சொன்னானா, ஏம்மா எனக்கு உளுந்து வடைன்னா ரொம்ப பிடிக்கும், உயிர் எனக்கு உளுந்து வடை. அப்படியாத்தான், இப்பதான் புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் தான், செஞ்சு தரேன், நிறைய செஞ்சு கூட, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும் தெரியுதா. அப்புறம் அத்தானுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு வை அப்படின்னு போயிட்டானோ. 1 கிலோ மாவு வாங்கி கொடுத்துட்டு இவ செஞ்சு சாயந்தரம் வேலை முடிஞ்சு வந்தானா, வடை செஞ்சுட்டியாமா, வடை செஞ்சுட்டேன், உளுந்து வடை கொண்டா அப்படின்னா. ஒரு பெரிய தட்டில் ஒரே வடையை கொண்டு வந்தாலாம். அடே பாவி, 1 கிலோ மாவை வாங்கி கொடுத்துட்டு என்னம்மா அப்படி கேட்டான். இல்லைங்க நீங்கள் தான் சொன்னீங்க நல்ல டேஸ்ட்டாக, அதனால டேஸ்ட் பார்த்து. எத்தனை வடை செஞ்ச, 100 வடை செஞ்சுங்க. அப்போ என்ன பண்ண, 99 வடையும் டேஸ்ட் பார்த்தே சாப்பிட்டேங்க, அதனால நீங்கள் ருசியாக இருக்குன்னு நீ சொன்னனால அப்படி செஞ்சேன். அட பாவி, 99 வடையை எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா, அந்த 1 வடையை சாப்பிட்டு இப்படி தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னா. அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. ஆகவே இப்படி எல்லா குடும்பத்தில் இருந்தால் கூட நீங்கள் குடும்பத்தை ஞானமாய் என்ன பண்ணணும், நீங்க விட்டு கொடுக்காதபடி ஜாக்கிரதையா நீங்கள் இசைவோடு குடும்பத்தை நடத்தினால், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலயும் ஞானம் இருக்கும், குடும்பத்தை நடத்த ஞானம் இருக்கு. இந்த எல்லாம் அதெல்லாம் விட்டுறணும், அதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. இந்த வீரத்தால் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், விட்டுரும். விட்டுட்டு ஆண்டவரை போற நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். எவ்வளவு கோவம் வருது பாருங்க அவங்களுக்கெல்லாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். அவை அப்படிப்பட்ட சாந்த மனத்தாழ்மையோடு நல்ல குடும்ப வாழ்க்கையை கற்றுக்கொண்டு நல்ல கரங்களை தட்டி தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. விட்டு கொடுத்து பழக வேண்டும். மறுபடியும் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. விட்டு கொடுங்க. ஏசேக்கு சித்தனா இந்த அனுபவங்களை தாண்டி உங்கள் குடும்பம் ரெகோபத்தின் அனுபவத்துக்கு செல்லும். புரியுதா? ஏசேக்கு வெட்டின பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணாங்க, விட்டு சித்தனா வெட்டினா அங்கு வாக்குவாதம் பண்ணாங்க. அவன் ரெகோபத்துக்கு வந்தான்,
ரெகோபத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எதிராளிகள் வந்து சொன்னாங்க, மெய்யாகவே நிச்சயமாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் உன் குடும்ப வாழ்க்கையை தேவன் கர்த்தர் நிச்சயமாய் உன் குடும்பத்தோடு இருக்கிறார் என்று சொல்லும்படி உன் குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து ஆச்சரியமாய் கர்த்தர் சாட்சியாய் வைப்பார். ஆமென். சந்தோஷமா அல்லேலூயா. நல்ல உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா நான் முடிக்கிற, வேகமாய் வாசிங்க. மத்தேயு 1:19 வாசிக்க முடிக்க போறோம். மத்தேயு 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவளை தள்ளிவிட யோசனை. எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். கவனி, என்ன காரணம்? இவள் யோசேப்பு அந்த விவரம்லாம் தெரியாதுன்னா, நிச்சயம் பண்ணியாச்சு. ஒரு நியூஸ் வருது, இவன் ஆயிட்டாவ கர்ப்பவதி ஆயிட்டா. நம்மளா இருந்தா ஊர் உலகம், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி பாதவத்தி இப்படி பண்ணிட்டா, பாதவத்தி இப்படி பண்ணிட்டா, பாதவத்தி இப்படி பண்ணிட்டா. கர்த்தர் நீதிமானா யாரும் சொல்றாரு? குற்றங்களை, மற்றவருடைய குற்றங்களை மறைக்கிறவர்கள் நீதிமான்கள். நம்முடைய குற்றங்களை மறைக்க கூடாது, ஆனா மற்றவருடைய குற்றங்களை மறைக்கணும். இல்லை பேசாம இருக்கிறீங்க. ஏன்னா மற்றவருடைய குற்றங்களை என்ன பண்ணணும்? பெருசுப்படுத்தாம நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, நீங்கள் நீதிமான். ஆமென். என்ன பண்ணணும்? பழச திரும்ப திரும்ப பேசக்கூடாது. குடும்பத்தை கட்டிட்டீங்க, கவனிங்க, சில விவரமே இருக்காது. இந்த கல்யாணம் ஆன புதுசுல இந்த சகோதரர்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, கல்யாணம் ஆன புதுசுல இந்த சகோதரர் உணர்ச்சி வசப்பட்டு பழைய கதை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க பொண்டாட்டிக்கிட்ட. கர்த்தர் எவ்வளோ நல்ல ஒரு அருமையான அழகான மனைவி எனக்கு கொடுத்துருக்காரு. நீ உன்ன மாதிரி நான் ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். நீ உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் உத்தமம் இல்லை. நீ எல்லாம் இவ்வளோ பக்தியாக இருக்கிற. ஐயோ, நான் காலேஜ் படிக்கும் போது என்னெல்லாம் பண்ண தெரியுமா உனக்கு? அது ஒன்றுமே பூனை மாதிரி கேட்கும். என்னத்தான் பண்ணீங்க? என்னென்னலாம் பண்ணியிருக்க தெரியுமாடி? சுதா, சுமித்ரா, கவித்ரா, புவித்ரா, இப்படி பழைய பயங்கரமான அதெல்லாம் எனக்கு ரொம்ப கெட்ட பழக்கங்களாக இருந்துரு. நிறையோட பேரெல்லாம் பழகுறேன். ஆனால் நீ எவ்வளோ ஒரு ஐயோ கத்த நல்லவர் தேவதூதனை போல அத்தான் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தான். அப்படி பூனை மாதிரியே தான் இருக்கும். அப்படியாத்தான் கேட்டிருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் உளறி கொட்டிடும். உளறி கொட்டிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு என்னைக்காவது நான் பேசுவேன். என்னடி பேசுற? என்ன நீங்க பேசுறீங்க? என்ன இப்படி என்னத்தை எடுத்து பேசுற? கவிதா, சுமித்ரா, கவித்ரா, அதெல்லாம் அட பாவி, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் எப்படின்னா அதெல்லாம் ஞாபகம் வைக்காம ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு. அதனால நல்ல குடும்ப வாழ்க்கை நடத்த பழச என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன், பழச திரும்ப சொல்லி குத்தி காட்டக்கூடாது. அது கிருபை ரொம்ப சகோதரிகளுக்கு ரொம்ப அதிகம். பழசம் என்னால் அதை மறக்கவே முடியாதுங்க. 34 வருஷத்துக்கு முன்னால காலை இப்படி நீங்களே, நீ எத்தனை தடவை உழந்தாச்சு, அதெல்லாம் அவர் மனசுல வச்சிருக்காரா? ஒரு சும்மா இப்படின்னு என்ன இருதயத்தை குத்திடுச்சுங்க. அதெல்லாம் மறக்கணும். நம்ம ஆண்டோட பிள்ளைகளா இருந்தா பழசெல்லாம் என்ன பண்ணணும்? சொல்லுங்களேன், மறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நீங்க பாருங்க, நீங்க ஆண்டவர்ட்ட போய், ஆண்டவரே காலேஜ் படிக்கும் பொழுது என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்க ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு தெரியாது என்பார் ஆண்டவர். ஏன்னா அவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, என்ன பண்ணிடுவார் அவரு? ஆமா, மறந்துடுவார். ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவோம்? 1985 வருடம் ஆகஸ்ட் மாதம், ஹல்லேலூயா, 32 தேதியில், அப்படியா 31 தேதி காலை 10 மணிக்கு, ஹல்லேலூயா, நீ செய்ததை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டோட பிள்ளைகள் பழச என்ன பண்ணிடணும்? குழி தோண்டி புதைச்சு, அப்பதான் நீங்க நல்ல ஒரு புதிய வாழ்க்கை வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன, கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிற, நல்ல கவனிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அதின்படி செய்யுங்கள் என்றார். எல்லாம் கவனி. நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு இயேசு என்ன சொல்றான்னு வேதத்தை கவனிங்க. ஒரு லாயர், கவனிக்கிறீங்களா? ஒரு லாயர் ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கிறாரு ஒரு குற்றவாளிக்காக பேசுவதற்காக. சார், எங்க தாத்தா, யோ உங்க தாத்தா பேசுறது நீங்க சொல்லாத, லா என்ன சொல்ல அதை பேசுவார். யாரு யாரு? ஜட்ஜ். சார், எங்க தாத்தா அந்த காலத்து உங்க தாத்தா கதையில இங்க சொல்லாத, லா என்ன சொல்லுது அதை என்ன சொல்லு. இந்த ஈபிக்கோ அதெல்லாம் அது என்ன சொல்லுது அதை என்ன சொல்லு அப்படின்னு லாயர் சொல்லுவார். அதே போலதான் கர்த்தர் சொல்லுவாரு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறோ அதன்படி செய்வார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? வாசிக்கிறீங்க நீங்க பிலிப்பியன் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? அப்பாவுக்கு இல்ல, அம்மாவுக்கு இல்ல, மாமனாருக்கு மாமியாருக்கு, யாருக்கு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இல்ல, கை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நல்ல கரை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல, கவனிங்க. ஒரு அப்பா என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், பையன் முதல்ல வந்து கேட்டான், வியாபாரம் லாஸ் ஆயிடுச்சு, 10 லட்சம் கொடுங்கன்னு. கையில் 10 லட்சம் கொடுத்தேன். மறுபடியும் வந்து கேட்டான், வீட்டை வித்து 20 லட்சம் கொடுத்தேன். மறுபடியும் வந்து கேட்டான், இன்னொரு வீடு இருந்தது, அதையும் வித்து 20 லட்சம் கொடுத்தேன். நான் அதையும் ஒழிச்சுட்டு அந்த வந்து கேட்டான். சொன்ன, தயவுசெய்து என்னை விட்டுருப்பா, நீ மகனும் இல்லை, நான் தாப்பனும் இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கவனமாக கவனிங்க. தகப்பன் கூட ஒரு லிமிட் வரும்பொழுது முடியாதுன்னு பாரு, ஆனால் என் தேவன் ஒரு காலம் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாரு. அல்லேலூயா. அதான் ஆண்டு வேதவசனம் சொல்லுகிறது, அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் தனக்கு நல்ல துணை வேணும் ஜெபம் பண்ணாராம். நல்ல ஊழியம் செய்கிறாரு, ஒரு சுவிசேஷ ஊழியம். இது மாதிரி ஒரு சபை இருந்தது. சபையில் பின்னால் உட்கார்ந்துருந்தார். திடீர்னு கர்த்தர் பேசினாரா, மகனே, இன்றைக்கு உன்னுடைய மனவாளியை நான் காட்டு போகிறேன். ஒரே சந்தோஷம் இருக்கு. ஆண்டவர் யாரு? இப்போ பின்னால் உட்காந்துருப்போம். கர்த்தர் சொன்னா பாரு, அந்த 3rd ரோல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பார்த்தியா, கிரீன் சாரி. இங்கே யாரை கிரீன் சாரி விட்டுறான், தடவை எந்திரிச்சிடாதீங்க. நான் அங்கே சொல்கிறேன், கிரீன் சாரி, அதுதான் உன்னுடைய மனவாடு. ஒரே சந்தோஷம். இப்போ பின்னால் இருந்து பார்க்குற முகத்தை பார்க்கணும் ஆசை. ஆராதனை முடிஞ்சது, வெளியில் போய் நின்றுருக்காரு, மனைவியுடைய முகத்தை பார்க்கணும். ஆனால் அந்த பிள்ளை தனியாக வரல, 2 பேர் கையை பிடிச்சி கூட்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தா 2 கண்ணுமே அந்த பிள்ளைக்கு இல்லையா, பான் பிளைண்ட், பிறவிலேயே அந்த பிள்ளை குருடு. நடந்த சம்பவம். அவர் அறிந்த ஊழியர், அவருடைய ஃப்ரெண்டு என்று சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனம் ஒட்டஞ்சு போயிட்டார். ஆண்டவரே, ஊழியத்துக்காக பிள்ளையை கேட்டார், 2 கண் இல்லாத பிள்ளையை கொடுத்துட்டு ஆண்டவரை மனம் உடஞ்சி அவர் அழுதார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை. நேரம் அந்த வீட்டுக்கு போனார், உங்கள் பிள்ளையை நான் திரும்பணும். அவங்க இந்த வீட்டுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி 2 கண் இல்லாத பிள்ளைய ஒரு மனுஷன் தேடி வந்து, ஊழியக்காரன், ஒரே சந்தோஷம், பிள்ளை கொடுத்துட்டாங்க. திருமணம் ஓகோன்னு நடந்துச்சு. இப்போ முதல் முறை மனைவியை சந்திக்க போகிறாரு. அது பிள்ளை யோசித்தாலாம், 2 கண் இல்லாத என்னை போய் ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்காரு, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு தியாகம். அவரை சந்திக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணி தான் சந்திப்பேன், முழங்கால் போட்டு காத்திருந்தாலாம். இவர் யோசித்தாரா, 2 கண் இல்லாத ஒரு பிள்ளையோடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன், ஊழியத்தை என்ன நடக்க போகுது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் ஜெபத்தோடு போவன் சொல்லி அவரு நேரம் வந்து முழங்கால் பண்ணிட்டாராம். சொன்னார், 2 பேரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாம்மா, இது தவிர எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நானும் ஸ்தோத்திரம் பண்ணு. 2 பேரும் கர்த்தரை துதிச்சாங்களாம். திடீர்னு அந்த பிள்ளை சத்தம் போட்டு, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். இவர் சத்தம் ரொம்ப அதிகமாக போகும். இவர் பயந்து போய் கண்ணை திறந்து பார்த்தா 2 கண்களும் நல்ல பார்வையோட அந்த பிள்ளை நின்று இருந்தாலாம். ஒரு மகிமையான ஊழியத்தை கர்த்தருக்காய் செய்து தன் வாழ்க்கையை முடித்தார்கள். அவை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எப்பொழுது நீங்கள் இருவரும் ஜெபிக்கும் பொழுது. ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனிக்கணும், ரொம்ப கவனமாக கவனி. நான் முடிக்க போகிறேன் இதோட. ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தம்பி இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க, 2 பேர் வேலைக்கு வரீங்க, துபாயிலே வச்சுக்கோ, வேலைக்கு வரீங்க. நீங்கள் பட 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 படன்னு உயர்றீங்க. உன் தம்பியுடைய உள்ளத்தில் கட்டாயமாய் பொறாமை வரும். சில வேளைகளிலே பெற்றோர் கூட பொறாமைப்படுவாங்க. கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம்
கவனிங்களா, அது வரைக்கும் பிள்ளை பிள்ளைன்பாங்க. கல்யாணம் ஆகி போய் பொண்டாட்டி புருஷன் 2 பேரும் நல்லா இருந்தானா போறாம்பார் மூஞ்சி முகரையும்பார் நான் அப்படின்னு பெற்றோர் கூட என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுவாங்க. சகோதர சொந்த ரத்தங்கள் பொறாமப்படுவாங்க. ஆனால் உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டானா அது உங்க மனைவி தான். சரி, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்படி சொல்றேன். இப்போ உங்களுக்கு இங்க வந்து ஒரு 5000 திராம்ஸ் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கரெக்டா தெரியல, வச்சுக்கோங்களேன். நீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சு 10,000 மாறிடுது. புரியுதா? நீங்க வீட்டுக்கு போன் பண்றீங்க, முதல்ல எங்க அம்மாட்ட தான் சொல்லணும். அப்போ சொல்றீங்க, அம்மா எனக்கு திடீர்னு 10,000 மனசுல நினைக்கும். யார் இனிமேல் நமக்கு வராது, பொண்டாட்டிக்கு தானே போகுது. நாசமா போனவன் இங்க இருக்கும் போதெல்லாம் 5,000 சம்பாரிச்சா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 10,000. சரி சரி ரொம்ப சந்தோஷம்டா, எனக்கு அப்படியே நெஞ்சே குளுகுளுன்னு இருக்கு. இல்ல வயிறு எரியும், ஆனா சும்மா சொல்லும் நெஞ்சு குளுகுளுன்னு இருக்கு அப்படின்னு. அண்ணனுக்கு போன் பண்றீங்க, அண்ணா இப்படி திடீர்னு எனக்கு 10,000. அப்படியா, சரி சரி ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்கு. அண்ணன் உள்ளுக்குள்ள உருப்படுவானா, என்னது பெரிய சம்பாதிக்கிறான். ஆனா மனைவிக்கு சொல்றீங்க, ஏய் ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, ஹல்லேலூயா, என்ன விசேஷம், ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது, அப்படி டபுள் ஆயிடுச்சு என்னுடைய சம்பளம், அப்படியா அப்படின்னு உண்மையா சந்தோஷப்படுறவன் பொண்டாட்டியா தான் இருக்கும். அப்போ அதாவது உலகத்திலேயே ஒரே மனம் உள்ளவர்கள் கணவன் மனைவி தான். நீங்க ஆமேன் சொல்றத பார்த்தா அல்லேலூயா, ஒரே மனம் உள்ளவர்கள் கணவன் மனைவி தான். இல்ல இவ்வளவு சத்தமா சொல்லக்கூடாது, தொண்டை வலிக்கும். ஒரே மனம் உள்ளவர்கள் கணவன் மனைவி தான். ஒரே மனம் உள்ளவர்கள் கணவன் மனைவி தான். ஒரே மனம் உள்ளவர்கள் கணவன் மனைவி தான். அல்லேலூயா. அல்ல கவனி, கர்த்தர் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் எதை கேட்டாலும் அங்கே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லிட்டார். நல்ல கரம் தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரம் தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சந்தோஷமா கொஞ்சம் சிரிச்சுதான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ற கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டை நான் கட்டுவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் மூலமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய நான் சொல்றேன், நீங்க உண்மையா இருக்கிறீங்க, கர்த்தரை தேடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஒரு உண்மையை சொல்றேன், இதெல்லாம் தீர்க்க தரிசனம் அல்ல, சத்தியத்தை சொல்றேன். கவனிங்க, நீங்கள் உங்கள் பிரயாசத்தினால் அனுபவிப்பது, மறுபடியும் சொல்றேன், இதை கவனிச்சுக்கோங்க, இது உங்க வாழ்க்கையில நடக்க போது, இது தீர்க்க தரிசனமா நடக்க போது, என்னை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் படுகிற பிரயாசத்தின் பலனை நீங்க 25% அனுபவிப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் அதை 75% அனுபவிப்பார்கள். ஆமென். நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கிறேன், கட்டாயமா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற நிலைமை பாருங்க, அப்ப நிலைமை பாருங்க, சம்பந்தம் இல்லாமல் கர்த்தர் உயர்த்தியிருப்பார். ஆனால் நீங்கள் பட்ட பாடுகள் உங்க பிள்ளைகள் படவே மாட்டாங்க. கர்த்தர் அவளை ஆச்சரியமாய் கர்த்தர் உயர்த்துவார், அற்புதமாய் கர்த்தர் உயர்த்துவார், ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் மூல காரணம் நல்ல குடும்பம். என்னது? நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம். ஐயோ, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சபை உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். சபைக்கு ஜனங்கள் உங்களை பார்த்து தேடி வருவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காரில் அடிக்கடி சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுவாங்களாம். அவங்க வரவே மாட்டாங்களாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்த 2 பேர் சிரிக்கிற சத்தம் கேட்குமா வீட்டில். கணவன் சிரிப்பாராம், வேலை முடிஞ்சு வந்த உடனே மனைவி ஒக்கோன்னு சிரிப்பாளாம். அப்போ ஒரு நாள் அந்த அம்மா கேட்டுச்சா, என்னங்க எங்கள் வீட்டிலலாம் வந்தால் சண்டைலாம் நடக்குது, உங்கள் வீட்டில் மாத்திரம் சிரிப்பு சத்தம் கேட்குது என்னன்னு கேட்டான். அது ஒன்றும் இல்லைங்க, வெளியில் சொல்லாதீங்க, ஒரு ரகசியம் சொல்கிறேன், யார்ட்டு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுங்கண்ணா. வந்தோன்னே எங்களுக்கும் சண்டை நடக்குமா? அப்படியா, நீங்களும் சண்டை போடுங்க, நாங்களும் சண்டை போடுவோம். என்ன நடக்கு தெரியுமா? அவர் என்ன பண்ணுவார்னு கோவத்தில் பாத்திரத்தை தூக்கி வீசுவார், நான் அப்படி ஸ்லிப்பானோ நான் ஹாஹான்னு சிரிப்பேன். அப்புறம் நான் வீசுவேன், அவர் ஸ்லிப் ஆயிட்டா அவர் ஹாஹான்னு சிரிப்பார். அதாங்க சிரிப்பு சத்தம் அப்படின்னாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனால ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நல்ல ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் நீங்கள் வாழ்ந்தால்
உங்களை பார்க்கிறவர்களாம் கர்த்தரை தேடி வருவார்கள். ஆமென். நீங்கள் அனனியா சப்பீராவாய் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆக்கில்லா பிரஸ்கில்லாளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்போ ஒன்று கேட்க, நான் சீக்கிரமா ஜெபித்து முடிக்க போறேன். கணவன் மனைவியாய் குடும்பமா வந்தவங்க மாத்திரம் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். உங்களெல்லாம் விட்டுற மாட்டேன், உங்களுக்காக எல்லாம் ஜெபிக்க போறேன். நீ முதல் கணவன் மனைவி குடும்பமாய் வந்தவர்கள். எவ்வளவு அழகா பாருங்க. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. பாடுங்க. மங்களம் சேர கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. சேர் அப்படி பின்னாடி தள்ளுங்க. அருளும் மங்களநாதனே. இப்படி வாங்க, இப்படி வாங்க. இங்க நிறைய இடம் இருக்கு. மங்கள நித்திய மங்களம் நீ செழிக்க மங்களநாதனே. தயவுசெய்து இப்படி வாங்கல, லெஃப்ட்டுக்கு வாங்க, இடம் இருக்கு. இப்படி வந்துடுறீங்களா? இங்க வந்துடுறீங்களா? இங்க வந்துடுறீங்களா? நீங்க எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் பாடுங்க. மங்களம் செழிக்க கிருபை. பழைய ஞாபகம் வருதுன்னா, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. ஆமென். ஐயா, நீங்க அடுத்த பாட்டுக்கு ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது வாசிங்க. கீபோர்டு ஐயா எங்க? ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க எல்லாம் இப்படி நேருக்கு இப்படி எதிரா அப்படி நிலுக்கு பார்ப்போம். அப்படி நேருக்கு நேராக ரைட். வெரி குட், ரொம்ப சூப்பர். ஹல்லேலூயா. நான் சொன்ன நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொன்ன இங்கே பாருங்க, சில பேர் மனைவியுடைய முகத்தை நேரில் பார்த்து பேசி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் மேலே வந்துருங்க, அப்போதான் உங்களுக்கு ஜெபம் பண்ண வசதியாக இருக்கும். அம்மா வாங்க, நீங்களும் மேலே வாங்க. என்ன எப்படின்னு கேட்டால் இப்படி தான் பேசுவாங்க. அப்புறம் நம்ம போயிட்டு கண்ணுக்கு கண்ணே பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க கண்ணுக்கு கண் பாத்திர போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனமா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்ற, நீ உன்னுடைய மனைவிதான் நீ நேசிக்கத்தக்க நல்ல மான் அப்படின்றார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் நீங்க ரசிக்கத்தக்க, நீங்கள் ருசிக்கத்தக்க, நேசிக்கத்தக்க ஒரு மனுஷ உருவம் உண்டானால் உன்னுடைய கணவன் தான். நீ கீழ்ப்படிய வேண்டிய மிக முக்கியமான ஒருவர். உன்னுடைய பாஸுக்கு நீங்க கீழ்ப்படுறீங்க, வேற வழி இல்லைன்னு.
ஆனால் நம்ம ஆண்டோட பயந்துட்டா கீழ்படுறோம், நம்ம ஆண்டோரை நேசிக்கிறபடினால் கீழ்படியும். புரியுதா உங்களுக்கு? நாம் ஆண்டோரை நேசிக்கிறோம். பாருங்களேன், நான் அப்படி இதில் உட்காந்துருப்பேன், சோஃபாவில் உட்காந்துருப்பேன், பேரப்பசங்க 2 பேர் ஓடுவானுங்க, தாத்தா இங்கேருந்து அந்த சோஃபாவில் போய் உட்காருங்க, நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காருப்பானுங்க. நான் எந்திரிச்சு அப்படி பைபிளை தூக்கி உட்காருவேன். ஏன்னா பயமா எனக்கு இல்லை, அந்த அன்பு. அதே மாதிரி தான் கர்த்தர் மேல் உள்ள அன்புனால தான் நம்ம கீழ்ப்படுகிறோம் ஆண்டவருக்கு. அதே மாதிரி தான் கணவன் உங்கள் மனைவிட்ட நீங்கள் முழு மனசோட அன்பு கொண்டால் உங்கள் மனைவி கட்டாயம் உங்களுக்கு கீழ்ப்படிவாள். கீழ்ப்படியில அண்ணன் நீங்கள் அன்பு கொள்ளலன்னு எப்படி கீழ்ப்படிவா? அன்பு கூறணும். அதே போல் மனைவிகளும் மற்றொடைய ஆலோசனை அல்ல, உங்கள் கணவனுடைய ஆலோசனைக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். உங்கள் குடும்பம், நான் சொல்கிறேன் கவனிங்க, சபை நாம் கூடி வரும் பொழுது பரலோகத்துடைய ருசியை சபையில காண்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மை தேடி இங்கே கீழே இறங்குறார். அதே போலதான் நீங்கள் ஒருவர் நல்ல குடும்பமா இருந்தால் பரலோகமே உங்கள் வீட்டுக்குள் வந்து இறங்கும். வேத வசனம் சொல்கிறது, அரண்மனை முன்போல கட்டப்படும், அங்கே துதியும் ஆடல் பாடலின் சத்தமும் கேட்கப்படும். ஒரு கணவன் மனைவி என்கிட்ட சொன்னாருங்க பாருங்க, நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்க. சொன்னாங்க, பாஸ்டர் 2 பிள்ளைங்க, நாங்கள் குடும்பமாக 5 வருஷமா நாங்கள் வாழ்கிறோம். 5 வருஷமா நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறதில்ல. சாப்பாடு நடக்குது, சமையல் நடக்குது, அவர் வேலைக்கு போகிறாரு, எல்லாம் நடக்குது, 2 பேர் பேசிக்கிறதில்ல. பேய் எப்படி குடும்பத்தை வஞ்சிக்கிறான் பாருங்க. ஒரு பையன் கிறுக்கு பிடிச்சி போயிட்டான், அவங்க பிள்ளைங்க கிறுக்கு பிடிச்சி போயிட்டான், ஒரு பிள்ளைக்கு ஒரு வேதனை, அந்த குடும்பமே வேதனைக்குள்ளே போயிடுச்சு. அவை குடும்பத்தை நீங்கள் கட்டினால் தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுசெய்து பழச மறந்துருங்க. குறையில்லாத மனுஷனை நீங்கள் உலகத்தில் நீங்கள் தேடவே முடியாது. பரலோகத்துக்கு தான் போனதுக்கு. குறையில்லா எல்லாமே குறையுள்ளவங்க. ஆனால் அதை மறந்துருங்க. என்ன? அதை மறந்துருங்க, அதை மன்னிங்க, மறங்க, அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. புது ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆமென். ஒரு புதிய குடும்பமாக கட்டி எழுப்புங்க. எல்லாம் அப்படி நேருக்கு நேர் இருக்கிறீங்களா? அப்படி நேருக்கு நேர் கணவன் மனைவி நேருக்கு நேர் இருக்கீங்களா? பாஸ்டர் தவிர நாங்கள் அப்படி ஹாலோ அப்படி இல்லை. நான் வேணா மனைவி கூப்பிட்றேன், நீங்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மேலே ஏறிவார். ஓகே, எல்லாம் நேருக்கு நேர் இருக்கீங்களா நீங்கள்? சரி, ஓகே தானா? அப்படி ஒரு அழகாக மியூசிக் போட்டு பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். சபையாவது பெருகட்டும். என்ன? சரி, நல்லா கவனமாக கவனிங்க. இப்பொழுது கொஞ்சம் அப்படி இல்லை, வால்யூம் மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிட்டு போடுங்க. என்ன? முதலாவது, கணவன் உங்கள் மனைவி பார்த்து, கண்ணுக்கு கண் பார்த்து, இப்படி கீழெல்லாம் பார்த்து பேசக்கூடாது, என்னையும் பார்க்கக்கூடாது. உங்கள் சில பேர் அதான் சாக்குன்னு என்னையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் உங்களை பார்க்க மனைவி பாருங்க, அப்படி கண்ணில் அப்படி நேராக பார்த்து நீங்க சொல்லுங்க, கணவன் சொல்லுங்க. புரியுதா பேசுறது? யார் அவங்களா? பாஸ்டர் சொல்றீங்களா? பாஸ்டர் ரெடியா இருக்காரு எல்லாத்தையும். கடந்து வந்து கத்திரில 45 வருஷம் ஆகுது. அதனால நீங்க ஜோலிக்கு பாருங்க. என்னை பாருங்க நீங்க. கணவன் மனைவி பார்த்து சொல்லுங்க, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா சொல்றேன், உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நல்ல கைதட்டி. ஹல்லேலூயா. இப்ப மனைவி கண்ணுல பாருங்க, மூக்க காதெல்லாம் பார்க்க கூடாது, நேர கண்ணுக்கு கண் பார்த்து சொல்லுங்க, நானும் சொல்றேன், என் உள்ளத்துல ஆழத்தையும் சொல்றேன், உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்பதான் நடக்க போகுது. என்னது? கல்யாணம். இப்ப கணவன் சொல்லுங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே ஒருபோதும் உன்மேல் வைத்த அன்பை விட்டு நான் குறைந்து போகவே மாட்டேன். இப்ப மனைவி சொல்லுங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உங்கள் மேல் வைத்த அன்பை விட்டு ஒருபோது நான் குறைந்து போகவே மாட்டேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். சந்தோஷமா ஒரு கரம் தட்டு, நல்ல கரம் தட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
என்ன பாட்டு போட்டீங்க பிரதர்? என்ன பாட்டு? ஆசீர்வதி கர்த்தரை போடுங்க பாப்போம். ஆசீர்வதி கர்த்தரை. ஜெபம் பண்ணி முடிச்சல. ஆசீர்வதி கர்த்தரை. ஹalleluya. சில பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷம். சில பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க. உண்மையாலுமே சொல்றேங்க, கண்ணீர் வீண் போகாது. உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமாய் கட்டி எழுப்பும். இது வேதனையின் கண்ணீர் அல்ல, இது ஒரு ஆனந்த கண்ணீர். தேவனது ஆசீர்வாதமாய் மாற்றுவார். மனசுல நீங்க கசப்பு வச்சு இன்னையோட காலு கீழே போட்டு மிதிங்க. அந்த கசப்பை எல்லாவற்றையும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. போடுங்க பிரதர். ஆசீர்வதியும் கர்த்தரை. சகோதரிகள் பாடுங்க. ஜோதி கதிரிங்கே மேசியா எம்மனவாளனே ஆசாரியரும் வாண்டாஜனும் ஆசீர்வதித்திடும் மக்களோடென்று வல்லவரே இன்பத்துடன் காக்கி சூட்சமே உன்னிலே தங்கி தரிக்க மருளுமே விசிறுவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மனவாளனே ஆசாரியரும் ராஜனோ ஆசீர்வதித்திடும். ஹல்லேலூயா. நீங்க பிள்ளைகளோட வந்திருக்கீங்களா? யார பிள்ளைகளோட இருக்கீங்களா? ஒன்னே ஒன்று மாத்திரம் செய்யுங்க. உங்க பிள்ளைகளை 2 பேருமே ஹக் பண்ணி நல்ல ஒரு முத்தம் கொடுங்க பாப்போம். நல்ல ஒரு கிஸ் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நல்லா ஹக் பண்ணி பிள்ளைகளை நல்ல ஒரு கிஸ் கொடுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பரலோகம் மகிழ்கிறது, பரலோகம் சந்தோஷப்படுது. உங்களுக்கு தெரியுமா? இயேசு மிகவும் சந்தோஷப்படுறாரு. ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பெருகச் செய்வீராக. உன்னை பெருகவே பெருகச் செய்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினேரே தெய்வமே. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்தார். வேத வாக்கின்படி இந்த பிள்ளைகளை பெருகச் செய்யும். அங்காங்கு குடும்பங்களை விட்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் கூட ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.